வணக்கம். மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் ஹீட்டிங் அண்ட் கூலிங் லோட் ரிவிட் எம்இபி ரிவிட்டில் 2023 எப்படி பண்ணுறது, இம்பீரியலில் பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போட்டது என்ன அடிஷ்னல் வீடியோ இதை போடுறோம். ஏன்னா போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏர் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த வீடியோவில் ஏர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? எப்போதுமே இதில் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னா சரியாக வராது. ஓகே, ஸோ நியூ போய்ட்டு சிஸ்டம் டிஃபால்ட்டுங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எப்படி செட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம் டெம்ப்ளேட்டில். அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ போனோம்னா நமக்கு சிஸ்டம் டிஃபால்ட்டில் நமக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இன்சர்ட் லிங்க் ரிவிட். ஸோ இம்பீரியல்ங்கிற ஃபைலை நான் எடுத்துக்கிறேன். பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கட்டாயம் பின் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு எடிட் டைப்பில் ரூம் பவுண்டிங் எனேபிள் பண்ணிக்கிறோம். இந்த ரூம் பவுண்டிங்கை பொறுத்தவரையில் நீங்கள் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ரெண்டு டிசைனுக்கும் கட்டாயம் ரூம் பவுண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளம்பிங்க்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ஸ்பேஸை டிஃபைன் பண்ணணும். ரெண்டுக்குமே ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணுவோம். ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணணுன்னா ரூம் பவுண்டிங் பண்ணிங்கன்னா தான் முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ போய்ட்டு ஸ்பேஸ், ஸோ போன வீடியோவில் பண்ண மாதிரியே நான் இந்த 4 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறேன். திருப்பி லொக்கேஷன் ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரிச்சியே எடுத்துக்குவோம். ட்ரிச்சி. ஓகே, இப்போ சிஸ்டம் ஜோன் 1, ஓகே, எஸ்கேப். திருப்பி ஜோன் 2, எஸ்கேப், சிஸ்டம் ஜோன். Zone 3, finish, escape, system zone, then escape, zone 4, finish. திருப்பி create energy model, create the energy analytical model. எல்லாம் போன வீடியோவில் பண்ண மாதிரியே தான். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம அதே தான் நம்ம பண்ணிட்டு வர போகிறோம். சிஸ்டம் ப்ரௌசர். ஸோ போயிட்டு analytical system. இங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் வாட்டர் லூப். ஓகேங்களா? வாட்டர் லூப்பாக இருக்கட்டும், ஏர் சிஸ்டமாக இருக்கட்டும், ஜோன் எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அங்கே இன்புட் கொடுக்கணும். ஜோன் எக்யூப்மெண்ட்டில் இங்கே க்ரியேட் பண்ண எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா இன்புட் கொடுக்கக்கூடாது. நான் ஜோன் எக்யூப்மெண்ட்டில் எனக்கு ஹாட் வாட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஹாட் வாட்டருக்கு மட்டும் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ HW1 hot water. திருப்பி ஆட் டு சிஸ்டம், ஏர் சிஸ்டம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஏர் சிஸ்டம். ஸோ இங்கே போயிட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்ன, சென்சிபிளாக என்தால்பியா, ப்ரீஹீட்டை பொறுத்தவரையில் என்ன பண்ணுறேன்னா நான் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஃபர்னஸ் இங்கே ஏர் பேஸ்டாகவே நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே போகும்போது சில்டு வாட்டர் எடுத்துடாதீங்க. டைரக்ட் எக்ஸ்பான்ஷன் ஏர் சிஸ்டத்தை பொறுத்தவரை. ஹீட்டிங்க்கு திருப்பி போயிட்டு ஃபர்னஸ், ஃபேன் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? வேறு எதுவும் நம்ம மாற்ற தேவையில்லை. திருப்பி இங்கே போயிட்டு எக்யூப்மெண்ட், ஜோன் எக்யூப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு ஜோன் எக்யூப்மெண்ட்டுக்கு என்ன நேம் வேணும், இங்கே போய்ட்டு இங்கே சில்டு ஆக்டிவ்னு எடுக்கிறேன். இங்கே பாருங்களேன், எனக்கு ஏர் சிஸ்டம் வருது, ஹாட் வாட்டர் சிஸ்டம் வருது, சில்டு வாட்டர் சிஸ்டம் வருது. ஓகேங்களா? அப்போனா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அங்கே சில்டு வாட்டர்னு நாங்கள் கொடுத்துருக்கணும். சில்டு வாட்டர் சிஸ்டம் வருது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா டிஃபைன் பண்ணல, இதுக்கு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், இங்கே காட்டும். ஓகேங்களா? நீங்கள் என்ன எக்யூப்மெண்ட் எடுக்கிறீங்க, ஃபேன் காயிலில் பாருங்கள் சில்டு வாட்டர் வருது, 4 பைப் ஃபேன் காயில். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் ஏர் வால்யூமில் பாருங்கள் ஹீட்டிங் காயில் ஏர் வால்யூம் தான் வருது. அப்படின்னா நம்ம சில்டு வாட்டர் இன்புட் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா அங்கே தேவையில்லாத இன்புட் இருக்குது அப்படிங்கிறதுனால அது எரர் காமிக்கும். ஓகேங்க, அவ்வளோதான், வேணும் இல்லை. பேரல் பவர், ஃபேன் பவர்னே எடுத்துக்கிறேன். ஸோ ஹீட்டிங் காயில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹாட் வாட்டரில் போயிட்டு HW1 ஏர் சிஸ்டம் தான், அதே நேம் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நேமே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே என்ன இன்புட் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி
அங்கே ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ போயிட்டு அன்அசைனில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஜோன் எக்யூப்மெண்ட். ஓகே, ஜோன் எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம ஜோன் எக்யூப்மெண்ட் மாற்றிடுவோம். மாற்றிட்டு திருப்பி சிஸ்டம் அனாலிசிஸ் HVAC சிஸ்டம் லோட்ஸ் அண்ட் சைஸிங்கை செலக்ட் பண்ணி ரன். ஸோ பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. ஓகே, கீழே ரைட்டில் போனோம்னா ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் போனோம்னா நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஆனால் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்குன்னா கேல்குலேட்டின்னு காட்டுது. நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், ஆட் டு லோட் சிஸ்டம், சிஸ்டம் லோட் சம்மரி, டிசைன் சைக்காமெட்ரிக்ஸ். ஓகேங்களா? டிசைன் சைக்காமெட்ரிக்ஸ் வேணும்னா நம்ம இங்கே இதெல்லாம் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு போனதில் சிஸ்டம் லோட் சம்மரி வரல. ஏன்னா நம்ம ஏர் சிஸ்டம் டிஃபைன் பண்ணல. ஓகேங்களா? ஏர் சிஸ்டம் டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா தான் வரும். ஓகேங்களா? ஸோ லோட் சம்மரி மீதியெல்லாம் அதில் உள்ள மாதிரியே தான். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, பாருங்கள், டிபி என்ன, ஓகே, ஏர் ஃப்ளோ பேர் இது என்ன. ஓகே, ஸோ எல்லாமே இங்கே அங்கே உள்ள மாதிரியே நமக்கு வந்துடும். ஹீட்டிங் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். லோட் சம்மரியில் போனீங்கன்னா எவ்வளவு, மெயின் ஃபேனோட கெப்பாசிட்டி என்ன, ஏர் ஃப்ளோ. ஓகேங்களா? இதுதான் அதோட கெப்பாசிட்டி. இதை பேஸ் பண்ணி தான் வந்து பேரலல் ஃபேன் பவர்டு VAVயை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிசைன் சைக்காமெட்ரிக்ஸ். ஸோ இப்போ தனித்தனியாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா தனித்தனியாக வந்து நம்ம ஜோனை நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஏர் சிஸ்டம் ஜோனை பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும். ஓகே, எல்லாமே வரும். ஸோ இங்கே போனீங்கன்னா ஜோன் சம்மரி, எக்யூப்மெண்ட்டு, ஜோன் எக்யூப்மெண்ட் 1. ஓகே, அதுக்கு தேவையானது இங்கே வருது. பாருங்கள், இதோட லோடு ஏதாவது மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். கெப்பாசிட்டி. ஓகே, ஜோன் சம்மரி 2 பாருங்கள். ஓகே, டிசைன் பேராமெட்ரிக்ஸ் 599. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. கீழே வந்து எங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் 2 மொபைல் நம்பர் காட்டுது. 2க்குமே கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். இங்கே ஜஸ்ட்டு கால் வாட்ஸ்அப்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கோமே தவிர உண்மையில் 2 நம்பருக்குமே நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். அது இல்லாமல் நாங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வித் ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் எடுத்துகிட்டு இருக்கோம். என்ன கோர்சஸ்ங்கிறது பேக்ரவுண்டில் இருக்குது. பட் லேட்டஸ்ட்டு கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்டட் கோர்சஸ் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம புதுசாக ஆட் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா? இப்போ ஏன்னா ரீசெண்டாக ரிவிட் MEPயை பிரேக் பண்ணி நாங்கள் வேறு மாதிரி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக், ப்ளம்பிங் தனியாக எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான சிலபஸில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது இப்போ நெக்ஸ்ட் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா அதோட அறிவிப்பு வரலாம். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கன்னா லேட்டஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.